இவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் வந்து பிறக்கும்போது 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலுமே கூட நீச்சம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதில்லை. அவர் உட்காந்த இடத்தையும் பார்த்த இடத்தையும் பார்த்தாவே லாபம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ லாபம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை தரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து அதாவது வந்து விவசாயம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வந்து வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட வாணிபம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் சிறு தேங்காய் விற்கிற எலுமிச்சம்பழம் விற்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலுமே கூட இந்த வருஷத்தில் நல்ல லாபத்தை பெறுவாங்க. 10 பழம் விற்கிற தாவில் 100 பழம் விற்கும். அந்த மாதிரி 10 தேங்காய் விற்கிற தாவில் 100 தேங்காய் விற்கும். அப்போ அவங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனைவியினால் வந்து மனம் மகிழக்கூடிய அளவுக்கு இருக்கும், அல்லது கணவனால் மனைவி மகிழக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது இல்லறத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கணவனோ மனைவியோ மகிழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகிழ்வாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் மகிழ்விப்பாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 புத பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பொதுவாக வந்து வீடு வாசல் அமையும், அல்லது புதிய வீடு வாங்குவாங்க, புதிய வீட்டுக்கு அல்லது இடமாவது வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சில மாடு கன்று வச்சு பண்ணையம் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறு சிறு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மாடு கன்று யோகம் வந்து மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ மாடு கன்றுன்னு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லும்போது வாகன யோகமும் அதுவே. அப்போ வந்து புதுசாக வந்து இந்த வருஷத்தில் மீனராசிக்காரங்க நிறைய வாகனம் வாங்குவாங்க. அதாவது ஆளுக்கு ஒரு வாகனமாவது வாங்குவாங்க. சிலருக்கு 2 வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து திருமண யோகம் ஏற்படும். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் திருமணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களை படிப்பு பார்த்திங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பில் எந்த குறையும் வராது. பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு கூர்மையோடு படிப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷத்தில் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் மேன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எந்தையும் மாற்றிக்கணும் செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டினியூவாக எப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலே இவங்களுக்கு நன்மதிப்பு அதிகமாக கூடும். அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து நார்மலாக ஓடும். இவங்களுக்கு ஒன்றும் பெரிய கீழிறப்பெல்லாம் வராது. மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு 100க்கு 90% அட்டகாசமாக இருக்கும். அதனால் இவங்க வாழ்க்கை தரம் உயரும் இந்த வருஷத்தில். இந்த வருஷத்தில் இவங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்க செய்ய வேண்டியது விநாயகரை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகரையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குறையில்லாத வாழ்க்கையை நிறைவோடு வாழ்வாங்க.